ஹாய் ஹலோ. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சோஷியல் ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலாந்து. இந்த சப்ஜெக்டில் த விக்டோரியன் ஏஜ் அப்படின்ற டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்ட் 1 வீடியோ ஃபர்ஸ்ட் எஸ்ஸே நான் அதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் அண்ட் சம்மரியும் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ நம்ம விக்டோரியன் ஏஜ்லேயே செகண்ட் எஸ்ஸே பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் எஸ்ஸே பார்க்காதவங்க ஃபஸ்ட்டு அதை போய் பார்த்துட்டு வந்துடுங்க. இந்த எஸ்ஸேல என்ன சொல்ல போகிறேன்னா 19th century லிட்ரேச்சரும் அந்த டெவலப்மெண்ட் இன் சயின்ஸ் அந்த விக்டோரியன் பீரியடில். ஸோ 19th century லிட்ரேச்சர் எப்படி இருந்துச்சு அண்ட் சயின்ஸில் என்னென்ன டெவலப்மெண்ட் இருந்துச்சு அப்படின்ற எஸ்ஸே தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஓகே, இன்ட்ரடக்ஷன். Queen Victoria, a Georgian queen, ruled England from 1837 to 1901. She was the most popular queen on the history of England. During her period, England saw magnificent changes in colonial expansion, empire, and became a country where the sun never set upon. There were changes in all fields of life. There were a great deal of inventions in the field of industry, agriculture, medicine, and science. Such inventions offered a sophisticated life to the British. ஓகே, ஸோ இந்த சேம் இன்ட்ரொடக்ஷன் ஃபஸ்ட்டு எஸ்ஸேல இருக்கும், அப்படியே அந்த இன்ட்ரொடக்ஷன் தான் இதுக்கும். ஸோ குயின் விக்டோரியா ஒரு ஜார்ஜியன் குயின். அவங்க ரூல் பண்ண டைம் பீரியட் பார்த்தீங்கன்னா 1837 to 1900 வரைக்கும் அவங்க ரூல் பண்ண டைம். அண்ட் இவங்க இங்கிலாண்டோட ஹிஸ்ட்ரியிலே ஒன் ஆஃப் த மோஸ்ட் பாப்புலர் குயின் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் நிறைய சேஞ்சஸ் இவங்க இருந்த டைமில் நிறைய சேஞ்சஸ் இருந்திருக்கு. அண்ட் இவங்களுடைய டைமில் சன் எப்பயுமே செட்டே ஆகாது, சன்செட்டே நடக்காது. அந்தளவுக்கு அங்கே நிறைய விஷயங்கள் புதுசாக நிறைய வந்துகிட்டே இருக்கும். ஸோ அங்கே நிறைய டிராஸ்டிக் சேஞ்சஸ் நிறைய இருக்குதுன்றத சொல்கிறாங்க. அண்ட் ஆல் ஃபீல்ட்ஸ் ஆஃப் லைஃப், ஈவன் என்ன இண்டஸ்ட்ரி ஃபீல்டாக இருக்கட்டும், அக்ரிகல்ச்சர், மெடிசன், சயின்ஸ் எல்லாத்துலேயுமே நிறைய இன்வென்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஆஃப்டர் தட் தீஸ் இன்வென்ஷன்ஸ் இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் பிரிட்டிஷ் பீப்புள்ஸோட லைஃப் இட் பிகம்ஸ் சொஃபஸ்டிகேட்டட். ரொம்ப லக்ஸரியஸான லைஃப் தான் llead பண்ணாங்க. Okay, next topic, the development in science and industry. The 19th century witnessed a great deal of development and inventions in science, technology, and industry and agriculture. The first railways were laid in England. The first steam engine was invented. It became a powerful nation in shipbuilding. ஓகே, when compared to other periods, நிறைய பேர் ரூல் பண்ணியிருக்காங்க. அவங்க பீரியட்ஸ்லாம் கம்பேர் பண்ணும்போது இங்கே விக்டோரியா இவங்க இருந்த டைமில் நிறைய இன்வென்ஷன்ஸ், டெவலப்மெண்ட்ஸ் எல்லாமே வந்திருக்கு. சயின்ஸ், டெக்னாலஜியாக இருக்கட்டும், இண்டஸ்ட்ரி, அக்ரிகல்ச்சர் எல்லாத்துலேயுமே இந்த 19th centuryல நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த செஞ்சுரியில் தான் ஃபஸ்ட்டு ரயில்வேஸ் வந்திருக்கு இங்கிலாண்டில். அண்ட் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரீம் இன்ஜின் கண்டுபிடிச்சதும் இந்த டைமில் தான். ஓகே, ஸோ இது மாதிரி நிறைய இன்வென்ஷன்ஸ் சயின்ஸில் இண்டஸ்ட்ரியிலையும் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், in the field of science, doctors and chemists contributed a lot. Modern surgery was invented by James Simpson, who discovered the benefits of chloroform. Louis Pasteur, a French chemist, introduced pasteurization. Joseph Lister, a British surgeon, invented antiseptics. So Ronald Rose discovered the disease of malaria. ஓகே, ஸோ இந்த டைமில் சயின்ஸில் டாக்டர்ஸ் அண்ட் கெமிஸ்ட் இவங்க எல்லாருமே நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. அவங்களால முடிஞ்ச வரைக்கும் நிறைய விஷயங்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ மாடர்ன் சர்ஜரி ஃபர்ஸ்ட் இன்வென்ட் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜேம்ஸ் சிம்சன் அப்படின்றவர் தான். ஸோ அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா குளோரோஃபார்மோட பெனிஃபிட்ஸை டிஸ்கவர் பண்ணியிருக்காருன்னு சொல்கிறாங்க. அண்ட் லூயிஸ் பாஸ்டர் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெஞ்ச் கெமிஸ்ட்டு. அவர் பாஸ்டரைசேஷன் கண்டுபிடிச்சிருக்காரு, இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அப்படின்னா பிளாஸ்டிக் சர்ஜரி இப்போ எல்லாமே ரொம்ப சகஜமாக ஆயிடுச்சு 2022. பட் அந்த டைமில் 19th centuryலே ஃபஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு பிளாஸ்டிக் சர்ஜரின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஜோசப் லிஸ்டர் பார்த்திங்கன்னா ஒரு பிரிட்டிஷ் சர்ஜியன். ஓகே, இவர் ஆன்டிசெப்டிக்ஸை இன்வென்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் சார் ரொனால்ட் ரோஸ் மலேரியா டிசீஸ்க்கு க்யூர் பண்ணுறதுக்கு மெடிசன்ஸ் கண்டுபிடிச்சிருக்கா. ஸோ இந்த மாதிரி அந்த டைமில் நிறைய டாக்டர்ஸ், கெமிஸ்ட்லாம் பயங்கரமாக இன்வென்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. Okay, next topic, inventions. The inventions during Victoria's period were plenty and they made life comfortable. The inventions like bicycle, typewriter, camera, electricity, and telephone offered a comfortable life. However, religion was questioned due to the development in science. Charles Darwin's On the Origin of Species and the Descent of Man shocked Christianity. It posed questions such as the existence of God.
Therefore, people lost their faith in religion and disobeyed God and His Gospels. The religious shock reflected in literature too. ஓகே ஸோ இது மாதிரி நிறைய இன்வென்ஷன்ஸ் வந்துகிட்டே இருக்குன்னு சொன்னோம் இல்லையா இந்த விக்டோரியா பீரியடில் நிறைய இன்வென்ஷன்ஸ் அண்ட் பீப்புளோட லைஃபை ரொம்ப கம்ஃபர்டபுளாக மாற்றிடுச்சு அண்ட் அது மட்டும் இல்லாமல் நிறைய இன்வென்ஷன்ஸ்லாம் சொல்கிறாங்க பாருங்கள் பைசைக்கிள் டைப்ரைட்டர் கேமரா எலக்ட்ரிசிட்டி டெலிஃபோன் இதெல்லாமே இந்த டைமில் வந்து இன்வென்ட் பண்ணது தான் அண்ட் இதெல்லாமே லைஃப்பை ரொம்பவே கம்ஃபர்ட்டாக லீட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அண்ட் ரிலிஜியன் அப்படின்ற ஒரு விஷயம் இந்த சயின்ஸ் டெவலப் ஆக ரிலிஜியன் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ரொம்ப கொஷின் மார்க்காக இருந்துச்சு ஈவன் சார்லஸ் டார்வின்ஸோட அந்த ஆரிஜின் ஆஃப் ஸ்பீஷியஸ் அண்ட் த டிசென்ட் ஆஃப் மேன் இந்த ஒர்க்ஸ் இவர் சொன்ன விஷயங்கள் இவர் அந்த எழுதின விஷயங்கள்லாம் பார்க்கும்போது கிறிஸ்டியானிட்டியே வந்து ரொம்ப என்ன சொல்கிறது ரொம்ப ஷாக் ஆகிட்டாங்க எல்லாருமே ஈவன் காட் ஒருத்தர் இருக்காரா அப்படின்ற மாதிரி கொஷின் பண்ணுற மாதிரி ஒரு நிலைமை வந்துருச்சு ஸோ நிறைய பேருக்கு சயின்ஸில் நம்பிக்கை வந்ததுக்கப்புறம் ரிலிஜியன் காட் மேலே அந்த நம்பிக்கை எல்லாமே போயிடுச்சு அண்ட் கடவுளோட தூதர்னு சொல்லுவாங்களே சீடர்கள் காஸ்பிள்ஸ் ஸோ அவங்களையுமே யாருமே வந்து மதிக்கிறதில்ல தே ஆல் டிஸ்ஓபேட் காட் அண்ட் காஸ்பிள்ஸ் அண்ட் இந்த ரிலிஜியஸை வந்து ஷாக் பண்ணது நிறைய சயின்ஸ் டெவலப்மெண்ட்டாக இருந்தாலும் லிட்ரேச்சரில் நிறைய பேர் எழுதியிருக்க ஒர்க்கும் பார்க்கும்போது காட்லாம் இல்லை அப்படின்ற ஒரு தீர்மானத்துக்கு அந்த டைமில் இருக்காங்க எல்லாருமே ஓகே நெக்ஸ்ட் லேக் ஆஃப் ஆர்டிஸ்டிக் டேஸ்ட். Though there was a much progress and advancement in science, the aesthetic sense was in decline. There was a materialistic progress but not aesthetically. There was craze to become wealthy. The new rich built magnificent buildings but they lacked in artistic taste. They were only materialistic progress. Therefore, Matthew Arnold criticizes the lifestyle in his book Culture and Anarchy. He empathizes the need of appreciating good art, architecture and literature. He condemned the Victorian buildings. ஓகே ஸோ இந்த டைமில் விக்டோரியன் பீரியடில் மீதி எல்லாம் நல்லா இருந்தாலும் இந்த ஆர்டிஸ்டிக் டேஸ்ட் அப்படின்றது அதாவது கன்சர்ன் வித் பியூட்டி ஏஸ்தட்டிக் அப்படின்னாலே வந்து பியூட்டி தான் வந்து சொல்லுவாங்க ஸோ அப்படி எதுவுமே இல்லை நிறைய அட்வான்ஸ்மெண்ட் சைஸில் இருந்தாலும் நிறைய ப்ராக்ரஸ் இருந்தாலுமே வந்து ஸோ ஏஸ்தட்டிக் சென்ஸ் சுத்தமாக இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க கட்டடம் பில்டிங்கில் ஃபுல்லாகவே மெட்டீரியலிஸ்டிக்காக இருக்குது ஒரு அது பியூட்டி கன்சர்ன் பண்ணுற மாதிரி எதுவுமே இல்லை அப்போ இருந்தவங்க எல்லாம் நிறைய நல்ல வெல்த்தியாக இருக்கணும் நிறைய ஒரு ரொம்ப ரிச்சான ஒரு பில்டிங்ஸ்லாம் கட்டணும் அப்படின்னு நினச்சாங்களே வசம் அது ஒரு ஆர்டிஸ்டிக் டேஸ்ட்டில் இருக்கா ஒரு அழகாக இருக்கா கலைநயத்தோடு கட்டியிருக்கோமா அப்படின்றது கிடையாது தேவர் ஒன்லி ஜஸ்ட் ஒரு மெட்டீரியலிஸ்டிக் ப்ராக்ரஸ் மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க ஸோ இதை கிரிட்டிசைஸ் பண்ணி மேத்யூ ஆர்னால்ட் வந்து ஒரு புக்கில் வந்து எழுதியிருக்காரு கல்ச்சர் அண்ட் அனார்க்கியில் வந்து வி ஹாவ் டு நீட் அப்ரிஷியேட் பண்ணணும் குட் ஆர்ட் ஆர்கிடெக்சர் லிட்ரேச்சர் ஸோ அதுக்குன்னு ஒரு டேஸ்ட் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லி கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காரு ஸோ இவர் வந்து இந்த விக்டோரியன் டைமில் இந்த பில்டிங்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஹி கண்டம்ஸ் அது எதுவுமே அவருக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடு இல்லை அது வந்து ஒரு கண்டிக்கிற மாதிரி தான் வந்து அந்த புக்ஸ் எழுதியிருக்காரு நெக்ஸ்ட் ரெவல்யூஷனரி ஃபிலாசபர்ஸ் Karl Marx published his Das Kapital in 1867. He deeply analyzed injustice in economics. His political theory reached all over Europe and paved the way for a radical thinking on politics. ஓகே ஸோ இந்த டைமில் வந்து ஒரு ரெவல்யூஷனரி ஃபிலாசபர் இருந்திருக்கார் கார்ல் மார்க்ஸ் இவர் பப்ளிஷ் பண்ண ஒர்க்கு தான் வந்து தாஸ் கேபிட்டல் இன் 1867 பப்ளிஷ் பண்ணியிருக்காரு ஸோ அதில் என்ன டீப்பாக எதை பற்றி அனலைஸ் பண்ணியிருக்காருன்னா எக்கனாமிக்ஸில் நடக்கிற ஒரு இன்ஜஸ்டிஸ் இன் எக்கனாமிக்ஸ் ஸோ இந்த ஒரு விஷயத்தை வந்து பாலிடிக்ஸ் பற்றின விஷயத்தை நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு ஸோ இது இட் ஸ்ப்ரெட் ஆல் ஓவர் யூரோப் ஃபுல்லாக வந்து எல்லா இடத்துலையும் ரீச் ஆகிருக்கு இவருடைய புக் பப்ளிஷ் ஆகிருக்கு அண்ட் ஆஃப்டர் தட் பீப்புள்ஸ் அதை ரீட் பண்ணி பார்க்குறவங்க அவங்களுக்கு வந்து தேர் திங்கிங் ஹாஸ் பின் ரேடிக்கல் ஆன் பாலிடிக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு இந்த டைமில் இருந்த இன்னொரு ரெவல்யூஷனரி ஃபிலாசபர் பார்த்தீங்கன்னா சிக்மண்ட் ஃப்ராய்ட் another popular writer published his interpretation of dreams in 1900. Through his work he proved that the motivations for our behavior are in our unconscious mind. There's all these great writers changed the thinking of the England people. So he also one of the great writer and even நம்ம பிஎட் படிக்கும்போது கூட வந்து இவரை பற்றின இவர் சொன்ன இந்த இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் ட்ரீம்ஸ்ன்ற ஒரு விஷயம் வந்து நம்ம டீட்டெயிலாக வந்து பார்ப்போம் அண்ட் இது 1900 வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காரு
ஸோ நிறைய தியரிஸ்லாம் வந்து அந்த டைமில் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க, நிறைய டிஃப்ரெண்ட் தியரிஸ். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வரும்போது ஸோ பீப்புள்ஸோட திங்கிங், த வே ஆஃப் திங்கிங் ஹாஸ் பின் சேஞ்ச்டு அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் லிட்ரேச்சர் பார்க்கலாம். The Victorian period writers wrote about many fields but essentially on poetry, prose and fiction. Except Sheridan, no one took drama seriously, but at the end of the century, there were many writers such as Oscar Wilde and Bernard Shaw who wrote well-versed dramas. ஓகே, விக்டோரியன் பீரியட் ரைட்டர்ஸ் வந்து நிறைய ஃபீல்ட்ஸில் ரைட் பண்ணியிருக்காங்க. போய்ட்ரி எழுதியிருக்காங்க, ப்ரோஸ் எழுதியிருக்காங்க, ஃபிக்ஷன் எழுதியிருக்காங்க. ஸோ ஷெரிடன் மட்டும்தான் வந்து ட்ராமா வந்து ரொம்ப சீரியஸாக ரைட் பண்ணுறவர். ஸோ இவர் மட்டும்தான் சீரியஸாக வந்து ட்ராமா வந்து நல்லா பண்ணக்கூடியவர். பட் எண்ட் ஆஃப் த செஞ்சுரி முடிகிற டைமில் இவரை மாதிரி நிறைய ப்ரில்லியன்ட் ரைட்டர்ஸ்லாம் வந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க. லைக் ஆஸ்கார் வைல்டி, பெர்னார்ட் ஷா, இவங்க எல்லாமே ரொம்ப வெல்-வெர்ஸ்டு ட்ராமட்டிஸ்டாக வந்து மாற ஆரம்பித்தாங்க. ஓகே, next, authors like Thomas Carlyle, John Ruskin, Matthew Arnold and Walter Pater wrote in the field of prose. Carlyle wrote about scientific ideas. He believed that only going back to Puritanism could bring back discipline to the country. Ruskin and Walter Pater wrote on many subjects and laid the way for pre-Raphaelite movement. Okay. ஸோ இந்த டைமில் வந்து நல்ல ப்ரோஸ் ரைட்டர்ஸ், ப்ரோஸில் நல்ல ப்ரில்லியண்ட்டாக எழுதக்கூடியவங்க யார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தாமஸ் கார்லைல் அண்ட் ஜான் ரஸ்கின், மேத்யூ ஆர்னால்ட், வால்டர் பேட்டர், இவங்க எல்லாமே வந்து ப்ரோஸில் நல்லா எழுதக்கூடியவங்க. அண்ட் ஒவ்வொருத்தவங்களோட தீம் எப்படி பேஸ் பண்ணி எழுதுகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தாமஸ் கார்லைல் வந்து சயின்டிஃபிக் ஐடியாஸ் பேஸ் பண்ணி தான் அவர் எழுதுவார். ஸோ இவர் என்ன நம்புறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வி ஷுட் கோ பேக் டு பியூரிட்டனிசம் அப்படி போனால் தான் வந்து நம்ம கண்ட்ரியில் நல்ல டிசிப்ளின் ஃபாலோ ஆகுன்ற மாதிரி அவரோட பிலீஃப் அவர் சொல்லியிருக்காரு. அண்ட் ரஸ்கின் அண்ட் வால்டர் பேட்டர் அவங்க எழுதுகிற சப்ஜெக்ட்ஸ் ஆன மெனி சப்ஜெக்ட்ஸ் இதுதான் தீம்னு இல்லாமல் நிறைய விஷயங்கள் அவங்க ரைட் பண்ணுவாங்க. அண்ட் இவங்க எழுதுகிற இந்த ரைட்டிங்ஸ் எல்லாமே வந்து இட் புட் லேட் வே ஃபார் ப்ரீ-ராஃபலைட் மூமெண்ட். ஒரு புதுசாக ஒரு மூமெண்ட் வர்றதுக்கு காரணமாக இருக்குது. இந்த ப்ரீ-ராஃபலைட் மூமெண்ட்டுன்னு தனி டாப்பிக்காக நம்ம பார்ப்போம். ஸோ இந்த மூமெண்ட்டை வந்து அவங்க தூண்டுறாங்க அப்படின்ற மாதிரி கூட வச்சுக்கலாம். During Victoria's period, poetry took its new form, namely the dramatic monologue. Robert Browning perfectly wrote this kind of poetry. Tennyson reflected the subtle character lifestyle of the Victorian period, and his poems influenced the upcoming generation. ஓகே, ஸோ விக்டோரியா பீரியடில் வந்து நிறைய நியூ ஃபார்ம் ஆஃப் போய்ட்ரிஸ் கொண்டு வந்திருக்காங்க. ட்ராமட்டிக் மோனோலாக் இது வந்து நமக்கு ஸ்டார்டிங்லேருந்து தெரியும். ட்ராமட்டிக் மோனோலாக்ன்றது ஒரு சிங்கிள் பர்சன் நரேஷனாக இருக்கும். ஸோ ஒரு சேம் பர்சன் அவர் மட்டுமே வந்து பேசக்கூடியதாக இருக்கும். அவர் அதில் வந்து சிறந்தவர்னு பார்த்தீங்கன்னா ராபர்ட் ப்ரௌனிங் தான். இவர் தான் வந்து இந்த ஒரு ஃபார்மே வந்து பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணக்கூடியவர் அவருடைய எல்லா கைண்ட் ஆஃப் போய்ட்ரிலையுமே. அண்ட் டென்னிசன் வந்து ஹி ஆல்சோ ரிஃப்ளெக்டட் நிறைய ஃபைன் கேரக்டர்ஸ் கொடுத்துருக்காரு. அண்ட் விக்டோரியன் பீரியடில் இருக்கக்கூடிய லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குது அது மாதிரி நிறைய விஷயங்கள் டிஸ்கிரைப் பண்ணி பர்ஃபெக்டாக எழுதியிருக்காரு. ஸோ இவரோட போயம்ஸ் எல்லாமே அப்கமிங் ஜென்ரேஷனுக்கு ஒரு இன்ஸ்பைரபிளாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. Next, the pre-Raphaelite Brotherhood poets such as Dante, Gabriel Rossetti, Christina Rossetti and William Hunt wrote poems and believed that art should exist for art's sake. ஓகே, ஸோ ப்ரீ-ராஃபரைட் பிரதர்ஹுட் போய்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கைண்ட் ஆஃப் குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் இருக்காங்க. ஓகேவா, அந்தந்த டைமில் இப்போ விக்டோரியன் பீரியடில் இருக்கிற ரைட்டர்ஸ் விக்டோரியன் ரைட்டர்ஸ்னு சொல்லுவோம். அப்போ ப்ரீ-ராஃபரைட் மூமெண்ட் அந்த டைமில் இருந்தவங்கள ஸோ அது மாதிரி ஒரு நேம் வச்சு சொல்கிறாங்க. ஸோ இது யாருன்னு பார்த்தீங்கன்னா டான்டி, கேப்ரியல் ரோசெட்டி, கிறிஸ்டியானா ரோசெட்டி அண்ட் வில்லியம் ஹண்ட் இவங்க எல்லாமே வந்து போயம்ஸ் ரைட் பண்ணுறவங்க. ஓகே, இவங்க என்ன பிலீவ் பண்ணுறாங்க, இந்த ப்ரீ-ராஃபரைட் பிரதர்ஹுட் போய்ட்ஸ் என்ன பிலீவ் பண்ணுறாங்கன்னா, ஆர்ட் ஷுட் எக்ஸிஸ்ட் ஃபார் ஆர்ட் சேக் அப்படின்றது கலைக்காக மட்டும்தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆர்ட் ஷுட் நெவர் நீட் நோ ஜஸ்டிஃபிகேஷன் தேவையில்லை. இட் டசன்ட் சாட்டிஸ்ஃபை எனி திங். ஸோ ஆர்ட் ஃபார் இட்ஸ் ஓன் ஆர்ட் சேக் அப்படின்ற மாதிரி ஒரு பிலீஃப் இருந்திருக்கு அந்த டைமில். In the field of novel, Charles Dickens, William Makepeace Thackeray, George Eliot and Thomas Hardy excelled. Their novels perfectly show the lifestyle of mid-Victorian people. They vividly picture the pessimism and optimism of the people.
ஓகே. இந்த டைமில் நாவல் எழுதுனதுல ரொம்ப சிறந்தவங்கன்னு பார்த்தீங்கன்னா சார்லஸ் டிக்கின்ஸ், வில்லியம் மேக்பீஸ் டெக்கரி அண்ட் ஜார்ஜ் எலியட் அண்ட் தாமஸ் ஆர்ட் இவங்க எல்லாமே ரொம்ப எக்ஸலண்ட்டாக ரைட் பண்ணியிருக்காங்க அந்த டைமில். ஸோ இவங்களுடைய நாவல்ஸில் எப்படி அந்த விக்டோரியன் பீரியட், அது மிட் விக்டோரியன் பீரியட் அவங்க ரூல் பண்ண அந்த நடுநிலையான அந்த பகுதி, அந்த டைமில் மக்களுடைய லைஃப் ஸ்டைல் எப்படி இருந்துச்சு அது ரொம்ப பர்ஃபெக்டாக வந்து ஷோ பண்ணியிருக்காங்க அந்த அவங்களுடைய ஒர்க்ஸில். அண்ட் ரொம்ப கிளியராக ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க பீப்புள் பற்றி. பீப்புள் அந்த டைமில் இந்த விக்டோரியன் பீப்புள்ஸோட பெசிமிசம் அண்ட் ஆப்டிமிசம். பெசிமிசம் அப்படின்னாலே நெகட்டிவ்னஸ் சொல்கிறது, அண்ட் ஆப்டிமிசம் இஸ் அ பாசிட்டிவ். ஸோ இந்த ரெண்டுத்தையுமே வந்து அவ்வளோ அழகாக இந்த அவங்களுடைய ஒர்க்ஸில் வந்து சொல்லியிருக்காங்கன்னு சொல்கிறேன். ஸோ இதுதான் வந்து இந்த எஸ்ஏக்கான எக்ஸ்ப்ளனேஷன். ஸோ லாஸ்ட் பார்ட்டை வந்து கன்க்ளூஷனாக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து இந்த விக்டோரியன் பீரியடில் 2 எஸ்ஸே இருந்துச்சு. 2 எஸ்ஸேயுமே பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அண்ட் விக்டோரியன் இந்த ஏஜ் இல்லை நான் போஸ்ட் பண்ண சோஷியலிஸ்ட் ஆஃப் இங்கிலாண்டில் எதுலேயுமே வந்து எதாவது 2 மார்க் 5 மார்க்காக தனியாக வேணும் அப்படின்னு கேட்டாலுமே வந்து இப்போ கைட் கிடைச்சதுனால அதை என்னால் கொடுக்க முடியும். ஸோ தொடர்ந்து எல்லா வீடியோஸுமே பாருங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் மை சேனல்.